ஆப்போசிட் சைடில் போகிறேன். ஆப்போசிட் வேறு சைடு போகிறீங்க. மாற்ற முடியாத ஃப்ளைட்டை மாற்ற முடியாதா? நம்ம சைடு மாற்ற முடியாதப்ப. அட பாவிகளா, ஏன்னா அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நானே மறந்து போனேன்னா நீங்கள் கொடுக்க மாட்டீங்களாடா? ஜெயம் ரவி சார் வெயிட் பண்ண வச்சிருக்கிறது வெங்கடேஷ் பிரதர் தான். முக்கியமான இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட்ல இருந்து ஒரு பெரிய பயணம், சிங்கப்பூர் பயணம் போகிறோம். சரி, உள்ள வந்தாச்சு, ஏர்போர்ட் வந்தாச்சு. பா தைரியத்தை விடப்படாது. அசிங்கமா இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல்? 2 மாசம் தங்க போறான் அவரு. இருக்க போறாரு. நம்ம 4 நாள் தான் தங்க போறோம். நம்மளுக்கு ஏன் பாஸ் இவ்வளவு? எல்லாம் பழகிருச்சுடா. தீனதயாளன் பிரதர் நம்மளோட வந்து ட்ராவல் பண்ணி பெரிய பிரயாணத்துக்கு சப்போர்ட் பண்ண போறாரு. உள்ள எடுக்கிற காசு எடுத்து கொடுப்பாரு. இல்லையா, காசு கொடுக்கலையா? சரி, பாஸ்போர்ட்டு இந்த வச்சிருக்கேன், கையில் வச்சிருக்கேன். சரி, ஓகே, போகிறோம். பாஸ்போர்ட் போட்டோ காமிங்க. டிக்கெட் இது என்ன ரேஷன் கார்டு மாதிரி இருக்கு? நோட்டு கார்டு, ரேஷன் கார்டு, ஸ்கூல் பஸ் பாஸ், நோட்டு கார்டு, ஃளைட் பஸ் பாஸ், ஃளைட் பஸ் பாஸ். இங்க இருங்க. ஏய் போட்டோ காட்டாதடா. போட்டோ காட்டாதடா. ஓகே. ஏங்க பெட்டி நீங்க போனா. சரி டாடா, பை பை. குட் பை. பின்னாடி தூக்கிட்டு வரவா படிடா. சரி, உள்ள போறோம். பாத்துக்கலாம். பை 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 பை. அந்த இது துப்பாக்கி படத்துல ஒரு பாட்டு இருக்குமே, போய் வாடா, அந்த பாட்டு துப்பாக்கி பாட்டு இல்லையோ? அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. துப்பாக்கி படத்துல ஒரு பாட்டு இருக்குமே, லாஸ்ட் எண்ட் பாட்டு. வெள்ளை வீடை கூடு வீடை கூடு மனமே, மெல்லை வீடை கூடு வீடை கூடு மனமே, போகின்றோம் போகின்றோம் மேலே சேர்த்து விட்டு அடி வாங்க விட்டுருங்க. சரி, பாத்துங்க, உடம்பு பாத்துங்க. உங்களெல்லாம் விட்டுட்டு போறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நிம்மதியா இருக்கு. போலாமா? டைம் ஆயிடுச்சு. அந்த போயிட்டு இருக்கிறோம். D8 வழியா போகணுமா? லக்கேஜ் கொண்டு வாடா. அட பாவிகளா, ஏன்னா அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நானே மறந்து போனேன்னா நீங்க கொடுக்க மாட்டீங்களாடா? கொண்டே மறந்தீங்க. சரி விடுங்க, லக்கேஜ். சரி, ஓகே, இருங்க. என்ன முடிவாகல, நான் உள்ள போற வரை போயிடாதீங்க. அவன் ஃபர்ஸ்ட் போறதுக்கு அவன் படுற கஷ்டம் இருக்கு. இருங்க, வரேன். அது போட்டு என்னென்ன வேலை நோண்டிட்டு இருக்கு பாருங்க. ஹாய், இப்போ யாரோட இருக்கும் பாருங்க. பிரியா மேடம், சூப்பர். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். வணக்கம் சென்னையில் ஹீரோயின். இப்போ உள்ளே போகும்போதே லைட்டாக இன்ட்ரோ ஆகிக்கிறோம். நம்மளோட ட்ராவல் பண்ணுறாங்க. என்னடா சொல்றீங்க? ஆமாம், அப்படிதான் சொல்லுவான். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. நீங்க எங்க போறீங்க? நீங்க எங்க போறீங்க? சொல்லணுமா? சொல்லுங்க. நான் சிங்கப்பூர் போறேன். ஆப்போசிட் சைடில் போகிறேன். ஆப்போசிட் வேற சைடு போறீங்க. மாற்ற முடியாத ஃப்ளைட்டை மாற்ற முடியாதா? நம்ம சைடு மாற்ற முடியாதப்ப. சரி, ஓகே. உள்ள இருந்தாலும் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். சூப்பர். பார்த்து போங்க, சேஃபாக போங்க. ஹாப்பி நியூ இயர். ஓகே ஓகே, பாய் பாய். அவங்க என்னோட தான் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்னோட உங்களோட நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொன்னேன். இல்லை, ஐயோ ஐயோ. நம்ம போர்டிங்கில் இருக்கோம். போர்டிங் பார்த்துட்டு இருக்காங்க. போர்டிங்கில் இருக்கோம். ஜெயம் ரவி சார் அங்கே இருக்கார், லாஸ்ட் வெயிட்டிங்கில் இருக்காரு. ஜெயம் ரவி சார் வெயிட் பண்ண வச்சிருக்கிறது வெங்கடேஷ் பிரதர் தான். அது நான் இல்லை, பரமேஷ். அது வெங்கடேஷ் பிரதர் சொல்கிறது தான் இங்கே எதுவுமே நடக்கும். என்ன பிரதர்? அப்படி தானே பிரதர்? இல்ல பிரதர். என்ன விட்டுருங்க. கட்டணம் சேனல் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்காங்க, ஃபாலோ பண்ணி. அப்படியா? ரொம்ப நன்றி. என்ன வீடியோ பார்த்தி லாஸ்ட்டாக வீடியோ எதுவும் பார்க்கல. பார்த்தீங்களா? இப்போ தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்க்காம இருக்கீங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்துருங்க. இப்போ சிங்கப்பூர் டூரையும் பாருங்க. வேலை டைட்டாக இருக்கா? லூஸாக போடுங்க பேண்ட்டை கொஞ்சம் லூஸாக போட்டிங்கன்னா டைட்டாக இருக்காது வேலை. கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? படிச்ச பையன். சரி, நீ சொல்ற. ஓகேங்களா? சூப்பர், நல்ல விஷயம். ஓகே, ஓவரால் முடிஞ்சு ஒர்க்கு முடிச்சு போர்டிங் முடிச்சுட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். அது என்ன பிரதர், ரொம்ப ரிஸ்காக இருக்கா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சில என்னன்னா, நம்ம வந்து ரிட்டன் டிக்கெட் போடலை. எதுக்கு ரிட்டன் டிக்கெட் போடலைன்னா, அங்கே போய்ட்டு கூட ஒரு 2 நாள் ஆகலாம், ட்ரை பண்ணுவோம். அங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு 2 ப்ராங்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு டிக்கெட் போடலை, ரிட்டன் டிக்கெட்டு.
அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ரிட்டர்ன் டிக்கெட் இருந்தால் தான் சிங்கப்பூருக்குள்ள நுழையணும். இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படின்னு. இல்லை நான் சிங்கப்பூரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி, இந்தியாவை சுற்றி நிறைய மாநிலங்கள் இருக்கும். அது மாதிரி சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூர் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஹைதராபாத்து, தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரிலாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரே ஊர் தான் சிங்கப்பூர். அதான் அதுலேயே ஊர் வந்துருச்சு. இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? பார்ப்போம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து நான் கொலம்போ போகிறேன். கொலம்போலேருந்து திருப்பி அங்கேருந்து சிங்கப்பூர் 2 ஃப்ளைட்டு சேஞ்ச் இருக்கு. உங்கள் பேர் என்ன? என் பேர் விஜய். உங்கள் பேர் விஜய்னா அந்த விஜய் வந்து சினிமா விட்டு போனதுக்கப்புறம் அடுத்த இடத்த பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? இடத்தெல்லாம் பிடிக்கிறது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம எங்க ஒர்க்கா சொல்லு. நம்ம ஏர்போர்ட், இந்த ஏர்போர்ட் உங்கள் ஏர்போர்ட் தானே? சென்னை. நம்ம சென்னை ஏர்போர்ட் உங்கள் ஏர்போர்ட்? இல்லை சொல்கிறேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. நம்ம லாஸ்ட் வீடியோ ஏதோ ஒரு வீடியோ பார்த்தீங்க. என்ன வீடியோ பார்த்தீங்க? ஓஸ் வெங்கட் பிராங்க். சூப்பர், தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. ஹாப்பி நியூ இயர். ஓகே, முடிஞ்சு. இப்போ என்னென்ன முடிச்சிருக்கோம்? போர்டிங்கு வேறு செக்இன். அதுக்கடையில் வந்துட்டு இமிக்ரேஷன் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. எதுக்கு போகிறீங்க, எதுக்கு வர்றீங்க, என்ன செய்ய போகிறீங்க, யாரை பார்க்க போகிறீங்க, எந்த வருஷம் பிறந்த, சட்டையில் என்ன பொம்மை, ஸ்போர்ட்ஸில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா, எங்கேருந்து வருவீங்க, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு. யாருங்க சார், நான் யூடியூபரு, நான் சும்மா ஒரு என்டர்டெயினான செலிப்ரேஷனுக்காண்டி போகிறேன். சரி, நியூ இயர் செலிப்ரேஷனுக்காண்டி போகிறேன். மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். 11B, இது 11B. செம்ம க்ரௌடாக இருக்குது. அப்பா எவ்வளவு கூட்டம். எல்லாரும் சந்தோஷமாக இந்த 2025 என்ஜாய் பண்ணி இந்த வருஷம் சிறப்பாக அமையட்டும். 2024 கஷ்டத்துலேயும் போயிருக்கலாம், நஷ்டத்துலேயும் போயிருக்கலாம், சந்தோஷத்துலேயும் நிறைய பேத்துக்கு போயிருக்கணும். கண்டிப்பாக அப்படி போகாதவங்களுக்கு 2025 கண்டிப்பாக சந்தோஷத்தை அமைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். எனக்கும் வந்துட்டு இப்போ மூவி அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. மீன்ஸ் என்னென்னா, நம்ம நந்தன் வந்து படம் பார்த்துருப்பீங்க. நந்தனுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான 2 படங்கள் வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அது பேர் சொல்ல முடியாது, பட் 2மே பெரிய ஆக்டர்ஸோட படம் தான். அடுத்தடுத்து அப்டேட் வருது. ஒரு படம் முடிச்சுட்டேன், அதாவது 3 படம் மொத்தம். ஒரு படம் முடிச்சுட்டேன், இருளில் ராவணன் சொல்லி. அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாமே அப்கமிங்கில் இருக்குது. 2025 இன்னும் என்னென்னலாம் மூவி நம்ம வந்துட்டு கமிட் ஆக போகிறோன்னு தெரில. எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், கட்டெரும்பு சேனலுடைய சப்போர்ட்டர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். உங்களால் மட்டும்தான் என்னால் இந்த இடத்துக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டாக போக முடிஞ்சிச்சு. நம்பிக்கையோடு பயணிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். நிறைய நல்ல விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம கட்டெரும் மூலமாக. அதையும் நம்ம கொண்டு வருவோம். நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். ஓகே, போயிட்டுருக்குறோம். அந்த வே இதான் நம்ம போகிற ஃப்ளைட்டு. பளிச்சுன்னு இருக்குது இந்த ஏரியா மட்டும். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸு. ஸ்ரீலங்கா போயிட்டு அங்கேருந்து திருப்பி அங்கேருந்து போகிறோம். கொலம்போலேருந்து சிங்கப்பூர் போகிறோம். ஆமாம், 24C. ஓகே, சரியாச்சு. இந்த வண்டி எடுக்க போகிறாங்க. அனைத்து பயணிகளும் தங்களது பணம் மற்றும் பெறுமதிமிக்க பொருட்களை தங்களுடனேயே வைத்திருக்குமாறு கண்டிப்பா இருந்தா வச்சுக்கிறோம். கண்டிப்பா வச்சுக்கிறோம். முக்கியமாக இருக்கைக்கு மேலே உள்ள பயண பொதிகளில் அவற்றை வைப்பதனை இருபதுக்கு மேல எதுவும் மேல வச்சிருக்கீங்களா? வைக்க கூடாதான், எல்லாமே கீழே வச்சுக்கிறோம். Your attention, please. English, May we remind you to have all your cash and valuables with you at all times. Please refrain from placing them in your bags in the overhead lockers. Thank you. கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்றாப்ல. ஆனா வண்டி ஏற போகுது. காற்றின் வழி மேகமாகின்றோம். ஃபுல்ல க்ளவுட், மேகங்கள். மாற்றங்களில் மீண்டும் வாழ்கின்றோம். கொலம்போ வந்தாச்சு. கொலம்போ வந்தாச்சு. கொலம்போ வந்து ஏர்போர்ட்டில் ஃபைனல் கால் வந்துருச்சான். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நம்ம ஏதோ தீனா பிரதர் இருக்கிறனால தப்பிச்சுக்கிட்டோம். அவர் இருந்தனால நீட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டார், சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஃபஸ்ட் டைம் வரனால அடுத்த உங்களுக்கே பழகி. ஆமாம்,
இது எந்த படத்தை சொன்ன மாதிரி. அப்போ என்ன செய்வீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே பழகிறேன் அது மாதிரி. பஸ்ஸில் வந்து சேஃபாக வந்து உட்காந்துட்டு எவ்வளோ இருக்கு? அப்பா பஸ் தான். பஸ் தான் சீட்லாம் போச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? ஆமாம், கரெக்டு. பஸ்ஸில் வந்து உட்காந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு. ஓகே, வந்தாச்சு. எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் இறங்குறது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல அடுத்து சிங்கப்பூர். இஎன்எஃப் வந்து உட்காந்துருக்கு. நம்ம சீட் நம்பர் வந்து இஎன்எஃப். நான் என்ன ஒரு வருத்தம்னா போகும்போது விண்டோ கிடச்சிச்சு, விண்டோ கிடைக்கல. விண்டோ அங்கே இருக்கு. இதுதான் வருத்தம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நமக்கான டிவி மட்டும் கிடச்சிருக்கு. போகும்போது டிவி எடுத்துகிட்டு போய்க்கலாம். குக்குவென குயில்களும் இசையென மாறி போகும். சிங்கப்பூரை சுற்றி பார்க்க போகிறோம். வேற லெவலில் சிங்கப்பூர் வந்தாச்சு. கொண்டே இருக்கிறோம். அதாவது சிங்கப்பூர் மட்டும்தான் வந்துட்டு வலிக்குழுவை பார்த்தேன். ஸ்டேட்டே இல்லாத ஒரே ஒரு சின்ன ஒரு அழகான ஊர். பட் ஆனால் இது வந்துட்டு ஒரு கண்ட்ரி. இங்கே வர்றதுக்கு வந்து அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா விசா வந்ததுக்கப்புறம் அங்கே இமிக்ரேஷனுக்கு அப்புறம் திருப்பி இங்கே ஒரு இமிக்ரேஷன் வச்சு எதுக்கு வந்தீங்க, என்ன வந்தீங்க, எப்படி வந்தீங்க, எப்போ போவீங்க, வந்தியன்னோட எப்போ போவீங்க அப்படிங்கிறதான் கேட்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொன்னால் மட்டும்தான் இங்கே வர முடியுமா. ஏர்போர்ட்டே வேறு லெவலில் இருக்காங்க. வேறு லெவல் ஏர்போர்ட்டு. உலகத்தில் அழகான ஏர்போர்ட்டில் இது ஒன்றா? அப்படியா? சூப்பர். ப்ளைஸும் பெரிய ப்ளைஸ். என்னமோ ஒரு ஊருக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்த மாதிரி இல்லை, ஒரு ஊருக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. இருங்க, இன்னும் போயிட்டுருக்கு. லென்த்தாக இருக்குது, பெருசாக இருக்கும் போல இருக்கு, பல்காக இருக்கும் போல இருக்கு. ஐயோ, இது வேறு நம்மளக்கணா. ரமணாபாய் இங்கிட்டு போனாரு. என்ன தனியா விட்டு போயிட்டானே, நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன். நான் என்ன செய்வேன்? அரே கோபாலு, என்னை கூட்டிட்டு போடா. எங்கடா இருக்க கோபாலு? சும்மா கிடக்காம அவரை விட்டுட்டானே. ஒழுங்கா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. எங்க போனாரு? நல்ல வேலை, ரமணாபாயை காணான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கேன். ரமணாபாய் வந்துட்டாரு. எங்கேங்க போனீங்க? நான் ஒரு இந்த ட்ரீயை பார்த்த சந்தோஷத்தில் போய்கிட்டு இருந்தேன். ஓகே. நான் இருந்தாலும் ஒரு சின்ன பதட்டம் தான். ஃபோனும் போகாது, அதான் பிரச்சனை. ஃபோனும் போகாது. சூப்பரு. இது ஒரு ஹாலா? இமிக்ரேஷன் செக்கிங் இருக்கா? இனிமேல் இமிக்ரேஷன் செக்கிங் வேறு இருக்காங்க. பார்த்துக்குங்க என்னென்னலாம் இருக்குன்னு. இது மேலையெல்லாம் செடி வளர்த்து வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கு, பிரம்மாண்டமாக இருக்கா. சோதனை மேல் சோதனை. என்ன ப்ரோ, என்ன ஆச்சு? இந்த இதெல்லாம் நமக்கு ரெக்கார்டாக இருக்கணும் ப்ரோ. இருக்கட்டும், உள்ளே போனால் என்ன கார்டு வேணும்னு கேட்குறாங்க. சிங்கப்பூர் அரைவல் கார்டு வேணும். அது எங்க இருக்கு? சிங்கப்பூர் அரைவல் கார்டு உங்களுக்கு மட்டும் எனக்கு வேணுமா? 2 பேருக்குமே சிங்கப்பூர் அரைவல் கார்டு வேணுமா? அதுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஏதாவது மார்க்கெட்டில் தக்காளி கத்திரிக்காய்னா வாங்கிடலாம், இது எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியல. சரி ப்ரோ, அந்த கார்டனை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ரோ. நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஒரு கார்டன் மாதிரி ஒரு ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க. அழகா ஒரு ஏர்போர்ட்டை எவ்வளோ அழகாக வச்சுக்கிறோங்கிறத இந்த சிங்கப்பூரை பார்த்து கற்றுக்குங்க. எவ்வளோ அழகா பாருங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மரத்தையே வெட்டிக்கிட்டு இருக்கோம். இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே மரத்தை வச்சுருக்காங்க.
நம்ம ஊரில் சும்மா வாசகத்துக்கு மட்டும் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். மற்றபடி எங்கேயும் மரம் வைக்கிறதில்ல. மிஞ்சி போனால் நல்ல 4 பேர் மரம் வச்சு சமூக சேவை பண்ணால் அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல. இது எதுக்கு தேவையில்லான்னு சொல்ல. இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். முடிஞ்சு வெளியில் போகிறோம். பாண்டியன் பிரதர் அவர் தான் வந்து நம்மளை வந்து இங்கே வெல்கம் பண்ணது. அவரை பார்த்துருவோமா? ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ அத்தடி பேர் எல்லாம் ரெடி பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்கீங்க போல இருக்கேன். பாண்டியன் பிரதர் தான் வந்துட்டு நம்மளை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இங்கே வாங்க வாங்க வாங்கன்னு சொன்னார். ஆக்சுவலாக அவர் வந்து டேரக்டர், ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்காரு. அந்த டீட்டெயிலாம் போக சொல்கிறேன். நீங்களே பிரதர் பேர் சொல்லவே இல்லை. அசோக் ப்ரோ. அசோசியேட் டேரக்டர். அசோக் ப்ரோ வந்து அசோசியேட் டேரக்டர். சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கீங்க ப்ரோ. நல்லா இருக்கீங்க ப்ரோ. வாங்க போக vlogல நிறைய பேசலாம். ஏன் சிங்கப்பூர்னு பேர் இருந்துச்சு பிரதர்? சிங்காங்கிறது வந்து நம்ம சிங்கம் சொல்றோம்ல, அது மாதிரி வந்து சிங்கா. ஆக்சுவலா வந்து சிங்கப்பூர் கிடையாது, சிங்கப்பூரா. அப்புறம் நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி சிங்கப்பூர்னு மாத்திட்டீங்க. கவுண்ட் பண்ணி சொல்ற இது என்ன ஊர் சிங்கப்பூர். இங்கே வந்தோன்னா உங்களுக்கு வந்து சிம் கார்டு அப்படியே க்ளோஸ் ஆகும். 100 ஜிபியா? 100 ஜிபி. ஓ. ஸோ நீங்கள் இருக்கிற வரைக்கும் 100 ஜிபி யூஸ் பண்ணிக்கலாம். சிம் கார்டு எவ்வளவு? ப்ரைஸ் எவ்வளோ? சிம் கார்டு $48, 2500 நம்ம ஊர் காசுக்கு. 2500 ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீயாக வந்து சிம்மு கொடுக்குறது. அப்புறம் நீங்கள் வேறு கம்பெனியில் இருந்தீங்கன்னா இந்த கம்பெனி மாறுறதுக்கு உங்களுக்கு வந்து போர்ட்டுன்னு ஒரு இது இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மாற்றுறது. இதுதான் நம்ம ஊரில் நடந்துருக்கு. இங்கே 2000 போர்ட்டு கிடையாது, மாற்ற முடியாது. ஓ, இங்கே என்ன கம்பெனி இருக்குது நம்ம இதில்? எப்படி ஏர்டெல், வோடாஃபோனு, ஜியோ மாதிரி? இங்கே வந்து சிங்டெல், ஸ்டார் ஹப், M1. சிங்டெல், ஸ்டார் ஹப், M1 இந்த 3 கம்பெனிக்கு தான் போட்டி. 3 கம்பெனி தான் போட்டிலாம். அவங்க எல்லாமே கொலாபரேட் தான். ஓ, அதனால இந்த போர்ட்டுங்கிற வேலைக்கு இங்கே போட்டிங்கிறதுக்கு இங்கே வேலை கிடையாது. ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க அவங்க. ஓகே. ஈவன் இப்போ உங்கள் ரூம் கிடைக்கல அப்படின்னா நைட் நீங்கள் எங்கேயே தங்கலாம், ஏர்போர்ட்லேயே தங்கலாம். அப்படியா? ஆமாம், எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. காசு மட்டும் இருந்தால் போதும். காசே இல்லை, ஃப்ரீ தான் உங்களுக்கு. அப்படியா? ஆமாம். எப்படி லாஞ்சு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ நீங்கள் போயிட்டு ஃப்ரீயாக தூங்கிக்கலாம். சோஃபா மாதிரி இருக்கும், அதை கையில் பிடிச்சிக்கங்க. ஆனால் எப்படி இருக்குன்னா பாஸ் சீக்கிரம் வாங்க பாஸ், இடம் பிடிச்சிருவாங்கன்ற மாதிரி இருக்கும். சீக்கிரம் அதான் அந்த ட்ரெயின்ல இந்த கூட்டமா இடம் பிடிக்கிற மாதிரி இருக்கலாம். வந்து சிங்கப்பூர் வந்து ஃப்ரீயா ரூம் கிடைக்கும். பட் ஆனா கூட்டத்தோட கூட்டம் படுத்துக்கணும், அவ்வளவுதான். அவைலபிள் லைட் கம்மி. சைனா குடும்பம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுலையாவது ஒரு சின்ன அழுக்கு இருக்கா பார்த்தீங்களா? வடிவேல் சொல்லுவா அப்படி இல்லை, துபாயில் வந்து சோத்தை போட்டு குலைச்சி அடிக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி இங்கே உண்மையிலே அப்படி தான் இருக்குது. சிங்கப்பூர் அப்படி தான் இருக்குது. நான் ஒன்று கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக வந்து சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் மோஸ்ட்லி இங்கே பண்ண மாட்டாங்க. வெளியிலேருந்து ப்ராடக்ட்டை வாங்கி சேல் பண்ணுறது தான் இது வந்து ஹப். ஆக்சுவலாக ஹப் எல்லாமே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஹப் சென்டரில் இருக்குது. அதனால இவங்க எல்லா பொருளையும் வாங்கி சேல் பண்ணுறது அவங்க வேலை. சேல் பண்ணுறது மட்டும் தான். இவங்க எதுவுமே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. இங்கே மேனுஃபேக்சர் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி. அதனால தான் பொல்யூஷன் இல்லாத கண்ட்ரியாக இருக்குது. ஓகே, அதனால பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறாங்க. சும்மா எல்லாமே வந்து லாஜிஸ்டிக் தான் மூவ் பண்ணுறது, அதான் வாங்கி விற்கிறது. அழகா டெல்லியில பாதி அளவு தான் ப்ரோ நம்ம சிங்கப்பூர். ஆமா, டெல்லியில பாதி அளவு, டெல்லியிலே பாதி அளவு தான். ஆனா இந்தியா சுத்தி கடல் தான். ஒரு தடவை கூட வந்து சுனாமி வந்து அஃபெக்ட் பண்ணது கிடையாது. சுத்தி ஏகப்பட்ட ஐலாண்ட் இருக்கு. ஸோ தடுத்துருச்சு. பக்கத்துல இருக்க இந்தோனேஷியா அஃபெக்ட் ஆச்சு, இது வந்து அஃபெக்ட் ஆகல, தடுத்துருச்சு. இது ரொம்ப குட்டி கண்ட்ரி. தடுப்பு சுவர் போட்டுருச்சு. தடுப்பு சுவரை போட்டு காப்பாத்திருச்சு. ஒரு கோயில் டெவலப் ஆகிறதுக்கான அந்த பெரிய ஏரியாவே இருக்காது, ஐலாண்டாவே இருக்கும்ல. நம்ம கடைசியில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற சேனல் ஆகிட்டான். தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், ஃபியூச்சரில் மேபி நிறையா யூடியூபர்ஸ் நம்மளை தேடி வரலாம். வரும்போது அவங்களுக்கு நிறையா நம்ம கைட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பாண்டியன் ப்ரோ கைட் பண்ணோம்ல. பாண்டியன் ப்ரோ பார்த்து வச்சுக்கோங்க. டிக்கி ஓப்பன் பண்ணுறா. இதான் காரு எடுத்துருக்கீங்களா? வேணாம், ஓனர் பார்த்து திட்டுவார். நம்ம காருக்கு போவோம் வாங்க. அதான் நான் பார்த்தேன், என்னடா அது காரை பார்த்தோன்னே வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு. ஓ, எலான் மாஸ்கோட காரு தான் உங்க காருன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏமாத்த பார்த்தீங்களா? பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த என்ஜினோட வேல்யூ குறைஞ்சிரும் அப்படின்னு அவங்களே முடிவு எடுக்கிறாங்க. நம்ம ஆளுங்க மாருதி 800 வச்சு பழைய வண்டியை வச்சு திருப்பி வேலை பார்த்து எவ்வளோனா புகை தட்டுன்னு தட்டி போயிட்டே இருக்கு. இந்தியன் பாருங்க, வால்வோ இதெல்லாம் வந்து இந்தியன் 3 தான் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு இப்போ இந்த வால்வோலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 இயர் ஓல்டாக இருக்கும். 6 வருஷத்துல இந்த காரை வந்து ஸ்கிராப் போட்டுருவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க நிலைமையை.
நம்மலாம் பழைய காரை வச்சே நம்ம ஆளுகெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லை 5 வருஷம் 6 வருஷம் தானே எந்த காராக இருந்தாலும். இது நம்ம காரு நல்லா இருக்கு. வில்லால வந்து அஜித் டிரைவ் பண்ண காரு. வில்லால அஜித் சார் ஓட்டினது. அதுக்கப்புறம் அந்த கார் வச்சிருந்த சொப்பன சுந்தரியா யார் வச்சிருக்காங்கிற மாதிரி வில்லால அஜித் வச்சிருக்க கார் இப்ப யார் ஓட்டுறது? பாண்டியன் சார் ஓட்டிட்டு இருக்காரு. அதே பாண்டியன்ரா அதே மாடலு. ஆனா தலை ஓட்டுனது கிடையாது. தலை ஓட்டின கார் கிடையாது. உண்மையை சொல்லிட்டாப்ல. அதே மாடலு. இதுல கார்ல இன்னொரு பிரச்சனையா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ? நடுவுல நிக்கும் இறங்கி தள்ளுற மாதிரி இருக்கு. அதான் சொப்பன சுந்தரி கார் மாதிரி இருக்கு. அப்ப எங்க வந்து எதுல வந்து கார்ல வந்து கார்ல ஓகே மாதிரி. எவ்வளவு ஸ்பீடு அதிகபட்சம் இங்க லிமிட்? 90. இங்க வந்து ஆக்சுவலா ப்ரோ ஃபர்ஸ்ட் ட்ராக்ல வந்து நீங்க 120 வரைக்கும் போகலாம். பட் உங்களால மேக்ஸிமம் ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போக முடியும். அடிக்கடி வந்து கேமரா வச்சிருவாங்க, ஸ்பீட் லிமிட் கேமரா. அது அப்படி போனா என்ன செய்வாங்க? எவ்வளவு பெரிய ஃபைன் போடுவாங்க? நம்ம ஊருக்கு வந்து மினிமம் ஃபைன் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் காசு பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய். 15,000 ரூபாய் போட்டுருவாங்களா? நீங்க கார்ல வந்து எவ்வளவு ஸ்பீடுல போனா? 90க்கு மேல போனீங்கன்னா 90க்கு மேல போட்டாலே அதுவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் அவ்வளவு ஃபைன். சோ நீங்க மறுபடியும் தப்பு ரெண்டாவது தடவை மூணாவது தடவை 90க்கு மேல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிரைவரா வந்து 28 டிமெரிட்ஸ் பாயிண்ட் கொடுத்துரும். அத லைசென்ஸ் கேன்சல் பண்ற மாதிரி. அது அப்படியே குறைஞ்சு. இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். போலீஸுக்கும் பொருந்தும், அமைச்சருக்கும் பொருந்தும், பிரதம மந்திரிக்கும் பொருந்தும், நாட்டு யாரா இருந்தாலும் சிங்கப்பூர்ல ஒண்ணுதான் ஈக்குவல். ஓகே. பார்க்கிங்ல இருந்து ஆரம்பிக்கும். அது சின்ன ஊர்னால நீங்க பண்ண முடியும். எங்க ஊர்ல நம்ம ஊர்ல பண்ண முடியுமா? நம்ம ஊர்ல பண்ணா எல்லாருக்கும் அந்த வசதிக்கு ஏத்த மாதிரி அசதி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு 2 நாள் இருப்பீங்களா? ஆமா. நீங்க ஹார்ன் சவுண்ட் எங்கேயுமே கேட்க முடியாது. ஹார்ன் அடிக்க முடியாது ஆக்சுவலா. அப்ப ஹார்ன் அடிக்க ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா ஹார்ன் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது அவசியம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி. அவசியம் இருந்தா ஹார்ன் அடிப்பா அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா ஹார்ன்ங்கிறதே என்ன, யாரா இடிக்க போறோம் பக்கத்துல வண்டி வந்து அடிக்கிறது தானே. தப்பு பண்ண மட்டும் தான் அடிக்கணும் நீங்க. அதுக்கு ஆனா அவசியம் வராது. அதுக்கு அவசியம் வராது. ஓகே. இதுக்கு பேர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க சிங்கப்பூர்ல வந்து இதுக்கு பேர் வந்து ரீடர் சொல்லுவாங்க. ஐயோ ரீடர் சொல்லுவாங்க. தெரியுதா? காசு கட் ஆகுதா? ஆமா ஆமா. நீங்க இந்த 7 வெள்ளி கட்டி இருக்கோம். நம்ம 7 வெள்ளி கட்டி இருக்கீங்க உள்ள வந்துட்டு போனதுக்கு. இது வந்து நம்ம ஊர்ல வந்து ஃப்ரண்ட்ல ஒட்டி இருப்பாங்களே, அது வந்து நீங்க டோல்கேட்டுக்கு. ஆமா, மால்ல தான் பார்க்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டு தங்குறீங்க பாத்தீங்களா, வீட்டுல போயிட்டு சோ அந்த பிளாக்குள்ள போனாலும் இது இருக்கும். ஓ, எங்க போனாலும் காசு கட்டிட்டு தான் உள்ள போகணும். கார் வாங்குறது விஷயமா இருந்தாலும் கார் நிறுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அதுக்கு நீங்க எங்கேயாவது போய் பார்க் பண்ணிக்கலாம். காரை வச்சிருக்க விட காரை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு காசு சம்பாரிச்சு வச்சுக்கிறாங்க. ஓ, பாப்பீங்க நீங்க நம்ம கார் எங்க எல்லாம் கொண்டு போறோமோ அதெல்லாம் இது அடிக்கும். அடிச்சுதான் முன்னாடி இருக்கும். இல்ல நான் பாத்துட்டேன். அதை ஃப்ரண்ட்ல காட்டுறேன். இந்த இருக்குல்ல, நம்ம மாதிரியே கிடையாது. ஆனா ஒரே ஒரு பைக் ஒத்தியா போயிட்டு இருக்காரு நல்லா ஸ்பீடா. சென்னையில 125 ஸ்பீட்ல போன வேண்டாம்னா இங்க 50 ஸ்பீட்ல போக வச்சுட்டாங்களே. இங்க வந்து ரூல்ஸை மதிப்பாங்க, ப்ராப்பரா வருவாங்க, அவங்களே நின்றுவாங்க. நேரமா இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா நேரமா இருக்குன்னா அந்த சைடு தான் போகும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணி போகணும். ஒழுக்கமா இருக்கணும். கொஞ்சம் கூட ராஸ்கல் அப்படிங்கிற மாதிரி. ராஸ்கல் தட்டினீங்கன்னா அப்படியே கை பின்னாடி போட்டு லாக் பண்ணி காரை பிடிச்சி போயிட்டே இருப்பாங்க. புடிச்சு போட்டு சீட் பெல்ட் போடாம இருக்கணும். சீட் பெல்ட் போடணும். சீட் பாத்தீங்களா எப்படி கவனிச்சு பாத்தீங்களா? பாருங்க. சாரி சார், நீங்க சொல்லணும் நம்ம கடமையை கரெக்டா இருப்போம். இல்ல அவர் அமைச்சிருவாங்க. ஏன்னா கையில உங்களை விட்டுறாங்க. ஓ, அப்படி இருக்கா? ஆமா. இது என்னங்க, இது வண்டிக்காரரை தானே பிடிக்கணும். இங்க வந்து டிரைவர் தான் பிடிப்பாங்க. பரவாயில்ல, நம்ம சீட் பெல்ட் போடாம எந்த வண்டியில ஏறுறது இல்ல, ஒழுக்கமா இருக்கிறது. இங்கே ஒரு வேளை சீட் பெல்ட் போட வேண்டியது இல்லையோன்னு கேட்கலான்னு வந்தேன். அதுக்குள்ளேயே ஞாபகப்படுத்திட்டேன்னு நல்லதுங்க. சரி, ஓகே, நல்லது. பேண்டே போடாம கூட இருக்கலாம். ஆனா சீட் பெல்ட் போட்டு போவோம். விவேக் சார் சொன்ன மாதிரிதான் நான் பாஸ் சைஸ் போட்டாச்சு எடுத்தேன். அன்னைக்கு கூட டவுசர் கூட தான் போடாம இருந்தேன், அண்ட்ராய்டு கூட போடாம இருந்தேன். இது மாதிரி இதுக்கு பேரு ஜவல் ப்ரோ. ஜவல். நம்ம லாஸ்ட் நாள் வந்து போறப்போ கலங்கரை விளக்கம் சொல்லலாம். அது மாதிரியா? இது வந்து ஹோட்டலு பிளஸ் வந்து சுத்தி பாக்குற இடம். நம்ம இதை விட சூப்பரான இடத்துக்கு போறோம். இது வந்து ஆஹா, அற்புதமா இருக்க. குகை மாதிரி இருக்க, டச் வச்சிருக்காங்களே. இன்னொரு விஷயம்னா மண்ணு பார்க்க முடியாது எங்கேயுமே. இந்த ஊர்ல இது என்னது? இதான் ஜவல். ஜொல்லு.
இது வந்து நீங்க கிளம்புறீங்களா குகை மாதிரியே இருக்கு. போற அன்னைக்கு நீங்க பார்க்கலாம். ஊருக்கு ரிட்டர்ன் போற அன்னைக்கு பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரம் இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளவு போட்டோ ஓ அவ்வளவு தூரம் இருக்கு விஷயங்கள். இங்க வந்து ஏர்போர்ட் வந்து மெயின்டைன் பண்றது ரெண்டு கம்பெனி ப்ரோ. ஒன்னு பேர் வந்து சாட்ஸ், இன்னொன்னு பேர் வந்து டினாட்டா. டினாட்டாங்கிறது வந்து துபாய் கம்பெனி. சாட்ஸ்ங்கிறது வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட் டெர்மினல் சர்வீஸ். அவங்க தான் வந்து நம்ம ஊர்ல வந்து ஹைதராபாத்தும் இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க, கொல்கத்தாவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க எந்த ஃபிளைட் வந்தாலும் சரி அவங்க 2 பேரும் மட்டும் தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. சிங்கப்பூர் கூட்டு சொன்னா மதுரை பக்கத்துல கூட்டு வந்துருக்கியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? கட்டரும்பு சேனல்னு சொல்லுங்க. சாப்பாடு வலுவா சாப்பிட்டு இருக்கா பார்த்தீங்களா? நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் எங்க வந்தாலும். அதான காமீன். ஆமா சாப்பாடு அதிகமா இருக்கு.